கடவுளே என் பொண்ணை காப்பாத்து. நம்ம தாப்பால உடைச்சிடலாமா? ஐயோ ஏதாவது பண்ணு. அம்மா பயந்துட்டியா? என்னம்மா நீ சின்ன பொண்ணு? நானே பயப்படல, நீ ஏன் பயப்படுற? அம்மா இருட்டுல உனக்கு பயமே இல்லையா? எப்படி எப்படி நீ பயப்படாம இருந்த? இருட்ட பார்த்து பயப்படக்கூடாதுன்னு யோகிதா சொன்னா. அதே பேயி பூதம்லாம் இல்லன்னு சொன்னா. ஆமா, நேத்து யோகி வீட்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னால, அப்போ யோகி தான் சொன்னா வெளிச்சம் மாதிரிய இருட்டு கூட நம்ம ஃப்ரெண்டா. அம்மா யுகிக்கு பயமே இல்லம்மா. ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தனியாவே போனா. அதே மாதிரி என்னையும் போ சொன்னா. முதல்ல பயந்துட்டேன், அப்புறமா அவனா நீ குட் கேர்ள், உனக்கு சாக்லேட் தருவேன், நீ போனோம் அப்படின்னு சொன்னா. அப்புறம் இருட்டு ரூம்குள்ள நானும் போனேன். இருட்டு என்ன ஒண்ணுமே பண்ணல. அங்க பெரிய பூதம் பிசாசு எதுவுமே இல்ல. பாரு, இப்ப நான் பயந்துனா பாரு. அதே மாதிரி நீ செல்லம் பயப்படக்கூடாது, ஓகே? பயப்பட்ட பிச்சு பிச்சு. லைட் வந்துருச்சு, போ நான் விளையாடிக்கிறப்போ. அம்மா என்னம்மா இது? நம்ம பாப்பாவா? ஒரே நாள்ல இப்படி மாறிட்டாங்க? எனக்கும் ஒண்ணும் புரியல மலர். ஆனா இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் அந்த பையன்தான்னு புரியுது. இவ பயந்த சுபாவத்தையே மாத்திருக்கானா? அவ எப்படி தப்பான ஆளா இருக்க முடியும்? எவ்வளவு நிறைய வெயிட் பண்றது? ரோடுக்கு வாட்ச்மேன் வரை இங்கே நிக்கிறேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இல்லையா, ஒரு முக்கியமான அசைன்மெண்ட், அதை நீ பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கு காசு கிடைக்கும். பண்றியா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இருக்கிறதும் ஒரே ஒரு, குடிக்கிறதும் ஒரே பாரு, இதை கூட பண்ண மாட்டேனா? என்ன அசைன்மெண்ட் சொல்லுங்க சார். ரைமிங் ஒன்றும் குறைச்ச இல்ல. இந்த பாரியா, பாரதி நகர்ல உள்ள ஒரு மெக்கானிக் ஷாப்ல என் பொண்ணு வண்டியை ரிப்பேருக்கு கொடுத்திருந்தா, சரி பண்ண வண்டியை திருப்பி கூடியானா வண்டியை கொடுக்க மாட்டாங்கன்னா தகராறு பண்றான். 4 காட்டி வண்டியை வாங்கிட்டு வந்துடலாம் சார், அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆள் இருக்கு. இதை நாங்க செய்ய மாட்டோமா? யோ, பிளான் என்னன்னு முதல்ல கேட்டீங்க, அப்புறம் உன் ஐடியா வகுத்து விடு. சொல்லுங்க சார். நீ பாக்கிறதுக்கு அப்படியே போலீஸ் மாதிரியே இருக்கியா?
அதனாலதான் உன்னை சூஸ் பண்ண. நீ என்ன பண்ற, போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாடகைக்கு எடுத்துக்க, நேரா அந்த மெக்கானிக் கிட்ட போ. நீ இந்த மாதிரி சர்வீஸ்க்கு விடுற வண்டி எல்லாம் சைட்ல வித்து ஃபோர்ஜரி பண்றேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் உன் மேல ஆக்ஷன் எடுத்து பேஜாராயிடும். பாதிக்கப்பட்ட பொண்ணு எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, அதனால மரியாதையா வண்டியை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி அவனை உருட்டி மிரட்டி என் பொண்ணு வண்டியை தூக்கிட்டு வந்துரு. இதைத்தானே சார் நானும் சொன்னேன். ஐயோ, இது வேற மாதிரியா, முழுசா கேட்டு தொலையா. இப்ப அந்த வண்டி நமக்கு கடவுள் மாதிரியா, அதை வித்தாலும் துட்டு வெச்சாலும் துட்டு. புரியலையே சார். ஐயோ, இவ்வளவு நாள் குடிச்சு நீ என்னத்த மூளைய வளர்த்துக்கிட்ட? அது வண்டி இல்லையா, துட்டு. என் பொண்ணுக்கு தெரியாம வண்டியை தூக்குறோம், வந்த விலைக்கு விக்கிறோம், காசு எனக்கு, கமிஷன் உனக்கு. கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருப்போம். என்ன சொல்ற? ஏன் இவ்வளவு கேவலமா பாக்குற? என்ன சார் இது, சொந்த வீட்டுக்கு சூனியம் வைக்கிறீங்க? சூனியம் வைக்கிறேனா? பின்ன என்ன சார், பெத்த பொண்ணு அது வண்டி ஆட்டிய போட பாக்குறீங்க? புரியாம பேசாதயா. ஓம் வீட்ல ஓம் பீரோல ஓம் பணத்தை நீ வச்சிருக்க, ஓம் செலவுக்கு ஓம் பீரோல இருந்து ஓம் பணத்தை நீ எடுத்தா அது ஆட்டைய போடுறதா? அப்படி சொல்ல முடியாது. அது போலதான் எதுவும். நம்ம வண்டியை நம்ம கஷ்டத்துக்கு நாம வித்தா அது தப்பே கிடையாது. இத பாரு, உனக்கு கமிஷன் காசும் கட்டிங்கும் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப நான் சொன்னதை செய்யி. இத பாரு, இது வண்டி ஆர்சிபி கூட ஜெராக்ஸ் காப்பி, இதை வச்சுக்க, அப்பதான் அவன் நம்புவான். சொல்லுங்கண்ணே. யோ நந்து, எங்கயா இருக்க? இங்கதான் வானத்துக்கு பூமிக்கு நடுவுல தெருவுல நிக்கிறேங்கிறத இவ்வளவு டீசெண்டா சொல்ற? சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. கரெக்டா 4 மணிக்கு பணம் வரும்னு சொன்னியே, என்னையாச்சு? மணி இப்பதானே 11 ஆகுது. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா பணம் வந்து சேரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இத பாரியா நந்து, வரும் வரும்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வாய்தா சொன்ன. வாய்தாவா எதுக்கு? கரெக்டா 4 மணிக்கு பணத்தை மூஞ்சில விட்டுறேன். அது வரைக்கும் போன் பண்ணானீங்கண்ணே. போன் பண்ண வச்சிடாத. பாத்தீங்களா, பணத்தை கொடுத்தவன் திருப்பி கொடுன்னு ஒரே தொல்லை. சும்மா நீதி நேர்மன்னா பேசிட்டு இருந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுமா. நீ முதல்ல வண்டியை தூக்கு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு என்ன சார் வந்தது? ஆனா அந்த மெக்கானிக் கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் நீங்க தான் சொல்லி தரணும். இது பெரிய கம்ப சுத்திரமே கிடையாது. நீ என்ன பண்ற, முதல்ல வைஷு, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போ. வேணாமா, எனக்கு பசிக்கல. கொஞ்சமாவது சாப்பிட்டு போடி. வெறும் வயித்தோட போனா டென்ஷன் தான் ஏறும். எனக்கு இன்டர்வியூ நல்லபடியா நடந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. ஓகே, டென்ஷன் ஆகாம நல்லா அட்டெண்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஏய், என்ன கிளம்பாம என்னடி பண்ணிட்டு இருக்க? என் சர்டிபிகேட் எல்லாம் இங்கதாம்மா வச்சிருந்தேன், காணோம். என்னடி சொல்ற? காணுமா? நல்லா தேடி பாரு. தேடிட்டு தாமா இருக்கேன், எங்கேயுமே காணோம். ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? சர்டிபிகேட்லாம் முக்கியம் இல்லையா? அது பத்திரமா ஒரு இடத்துல வைக்க மாட்டேன்? கிளம்புறப்ப இது வேற ஒரு டென்ஷன். நல்லா யோசிச்சு பாருடி. பீரோல தான் வச்சியா? ஆமாமா. லாஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு போன இடத்துல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியோ என்னமோ? ஐயோ, என்னடி? அந்த ஃபைலை என் வண்டி சீட்டு கடியில வச்சுட்டேமா. ஐயோ, என்னடி? அன்னைக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக என்னோட சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு போனல, அது சீட்டு கடியில தான் வச்சேன். மறந்து போய் அப்படியே விட்டுட்டேன். ஏடி அறிவு இருக்கா உனக்கு? வண்டி வேற மெக்கானிக் ஷாப்ல இருக்கு, அவன் வேற வண்டி தர மாட்டேங்கிறான். இப்ப இதுவும் மாட்டிக்கிச்சு. வண்டியை விடும்போது மறக்காம எடுக்க மாட்டியா? அப்ப இருந்த டென்ஷன்ல எல்லாத்தையுமே மறந்துட்டேமா. இப்ப என்னமா பண்றது? ஆமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு கேளு. ஏய், அந்த மெக்கானிக் வண்டி தானே தரமாட்டேன்னு சொன்னான். நீ விஷயத்த சொல்லி, இந்த மாதிரி வண்டியில என் சர்டிபிகேட் இருக்கு, நான் இன்டர்வியூக்கு போகணும், அதை மட்டும் கொடுத்துருன்னு கேளுடி. குடுப்பானாமா? ஏய், கண்டிப்பா குடுப்பான்டி. அவன் முட்டாளா இருந்தாலும் படிப்பு விஷயத்துல விளையாட மாட்டான். சரிம்மா, நான் போய் கேட்டு பாக்குறேன். அப்படியே நைஸா வண்டியை கொடுன்னு கேட்டு பாரு. மனசு மாதிரி கொடுத்தாலும் கொடுப்பான். யோசிக்காதடி. இது பாரு, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு வண்டியும் வந்தாகணும், சர்டிபிகேட்டும் வந்தாகணும். அத மனசுல வச்சுக்கிட்டு மெக்கானிக் கிட்ட நிதானமா பேசு. சண்டை கிண்ட போடாத. ஐயோ, இவ வண்டி கேட்க போனா நம்ம பிளான் எல்லாம் நாரி போடுமே. முதல்ல இவளை தடுக்கணும். வைஷு, எங்கம்மா கிளம்பிட்ட? ஐயோ, என்னம்மா இது? என்னம்மா, என்ன தப்பா கேட்ட? எங்க கிளம்பிட்டேன்னு கேட்ட, இது ஒரு தப்பா? ஏங்க, உங்களுக்கு வேலைதான் இல்ல, மூளையும் இல்லையா? ஓ, மூளை வாங்கத்தான் போறாளா? என்ன விளையாடுறீங்களா? போறப்பவே அபசகுணமா எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளங்குமா? சரிம்மா, எனக்கு மூளை கிடையாது. கேட்டுட்ட, எங்க போறேன்னு சொன்ன குறைஞ்சா போயிடுவீங்க. எதுக்கு? உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கங்க.
நான் அதுல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன விசாரணை? நீ கிளம்புமா, நீ போய் மெக்கானிக்க பாரு, ஆக வேண்டிய வேலையை பாரு. நில்லு. எந்த விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம் செய்யக்கூடாதுமா. இது மெக்கானிக் விஷயம் வேற. ஏற்கனவே அவன் ஏற்கு மாற பேசிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். இப்ப எதுக்கு அவளை தடுக்கிறீங்க? உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு போறா, விடுங்களேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பதட்டப்படாம பொறுமையா கேட்டீங்கன்னா வண்டி கிடைக்கும். சொல்லி தொலைங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த யுகேந்திரன் தானே. நாம போனா மெக்கானிக் ஷாப்ல வண்டியை கொடுக்க மாட்டானுங்க. அவன் சொன்னாதான் வண்டியை கொடுப்பானுங்க. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது யாரு? அவனை தானே. இதான் உங்க ஐடியாவா? அந்த ராஸ்கல் கீசர் கம்பெனில வேலை பார்க்கறான். நீங்க கீசர் கம்பெனிக்கு போன் பண்ணி அந்த கம்பெனி அட்ரஸ் வாங்கிட்டீங்கன்னா அவன் வீட்டு அட்ரஸையும் வாங்கிடலாம், அவனையும் வீட்லயே வச்சு புடிச்சிடலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மெக்கானிக் எல்லாம் போய் பார்க்காதீங்க, நேர கீசர் கம்பெனிக்கு போங்க. அங்க போனாதான் அவனையும் பிடிக்கலாம், வண்டியும் நமக்கு கிடைச்சிடும். எப்படி உங்க ஐடியா? கஷ்டப்பட்ட ஐடியா கொடுத்துருக்கு. சபாஷ்னு சொல்லாம ஒருத்தர் பாத்துக்கிறாளுங்களே, இது வேலைக்கு ஆகாது. இவ்வளவு நாம தான் புஷ் பண்ணணும். ரேகாமா, ரொம்ப யோசிக்காத, இது ஒர்க் அவுட் ஆகும். ஏற்கனவே டிலே ஆயிடுச்சு. 2 பேரும் ஒன்னா கிளம்புங்க, சீக்கிரமா போய் அங்க விசாரிங்க. வைஷு, இவர் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது பிரமாதமான ஐடியாமா, நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேமா, நம்ம கம்பெனில போய் விசாரிக்கலாம். நீங்களும் ரெடி ஆயிட்டு வாங்க. சரிடி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். வண்டியை உஷார் பண்றதுக்குள்ள இவளுகளை வெடி வச்சு கலப்ப வேண்டியிருக்கு. ஒருவேளை பிளான மாத்திரி வாழலோ. ஐயோ, அதுக்குள்ள அவனை உஷார் பண்ணணும். ஹலோ. யோ, நான் நந்து பேசுறேன்யா. சொல்லுங்க சார். ஏயா, அந்த மெக்கானிக் பார்த்து ஒரு டீம் 2 டீம் பொண்ணு வண்டியை தூக்க சொன்னே, தூக்கிட்டியா? இல்ல சார், இப்பதான் போறேன். யோ விளக்கண்ண, ஏன் அப்படி சொதப்புற? அந்த வண்டியை வச்சு பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சுக்க, எல்லாத்தையும் கெடுத்துறாத. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் கிட்டப்பெல்லாம் போட்டாச்சு. நேரா போக வேண்டியதுதான், வண்டியை தூக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். யோ, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதியா. என் பொண்ணு மெக்கானிக் ஷாப் தான் கிளம்பிட்டு இருக்கா. ஐயோ, இப்ப என்ன சார் பண்றது? பதறாதையா, நான் ஒரு ஐடியா கொடுத்து அவங்கள வேற பக்கம் டைவர்ட் பண்ணிருக்கேன். ஆனா அது 1 மணி நேரம் தான் தாங்கும். நீ அதுக்குள்ள போய் வண்டி எடுத்துடலாம் சார், முயற்சி பண்றேன். இத பாரு, நீ முதல்ல போனா வண்டி நமக்கு கிடைக்கும், 4 காசு பார்க்கலாம். என் பொண்ணு முதல்ல போயிட்டா வண்டி அவளுக்கு தான் கிடைக்கும், நமக்கு பட்ட நாமம் தான் மிஞ்சும். அதனால என் பொண்ணு போறதுக்குள்ள எப்படியாவது வண்டியை தூக்கிடணும், புரியுதா? ஓகே சார், நீங்க போனை வைங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மா, ரிங் போடு. ஹலோ. ஹலோ, திஸ் இஸ் கேகே கேசர் சர்வீஸ். ஆமாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். பாருங்க, எங்க வீட்ல உங்க கம்பெனி கேசர் தான் போட்டிருக்கோம். அதை சர்வீஸ் பண்றதுக்கு யுகேந்திரன் ஒருத்தர் வந்தாரு. அவர் இருக்காரா? மேடம், அவர் லீவ்ல இருக்காரே. ஓ, அப்படியா? சரி, அவர் அட்ரஸ் அது கொடுக்க முடியுமா? சாரி மேடம், எங்க ஸ்டாஃப்ஸோட பர்சனல் டீடைல்ஸ் மத்தவங்க யார்கிட்டயும் நாங்க தரதில்ல. இது பாருங்க, ரொம்ப எமர்ஜென்சி. எங்களுக்கு பர்சனலா ஒரு ப்ராப்ளம். அவர் வந்தாதான் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் கேக்குறோம். மேடம், உங்களோட பர்சனல் ப்ராப்ளத்துக்கு எல்லாம் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இது ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்றேன். ஒரு உதவி கூட பண்ண மாட்டீங்களா? சாரி மேடம், நாங்க கஸ்டமர் டீடைல்ஸ் மத்தவங்களுக்கு எப்படி தரது இல்லையோ அதே மாதிரி தான் எங்க ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸும் யார்கிட்டயும் நாங்க தர மாட்டோம். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னம்மா, என்ன சொன்னாங்க? அது ராணுவ ரகசியமா, ரகசியத்தை சொல்ல மாட்டாங்களாம். இப்ப என்னம்மா பண்றது? அவனை தொங்கி இவனை தொங்கி அட்ரஸ் கேட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்குறதுல வேலைக்கு ஆகாது. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். வேற மாதிரினா எப்படிமா? நீ கிளம்பு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடி. என்னம்மா, கிளம்பியாச்சா? கிளம்பிட்டோம், கூட நீங்களும் வாங்க. நானா? எதுக்கு? இத பாருங்க, இத ரொம்ப நாள் வளர்க்க முடியாது. இன்னைக்கே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். போலீஸ்கா? ஏன் திடீர்னு என் பிளான மாத்திட்டீங்க? நான் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேங்க. அட்ரஸ்ல தர மாட்டாங்களாம். நேர்ல போனாலும் வேலைக்கு ஆகாது. இது பாருங்க, அதனால தான் போலீஸ்க்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை யார் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது? நான் நேர்ல போய் பார்க்க சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பதறீங்க? நான் பதறல. போலீஸ்க்கு போனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வண்டியை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி நம்ம கிட்ட பணத்தை கறப்பாங்க. நம்ம வண்டியை கொடுக்காம வேற ஏதாவது ஓட்ட வண்டியை கொடுப்பாங்க. வண்டிக்கு போய் பணத்துக்கு பணமும் கரையும். இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்.
என் பொண்ணுக்காக நான் என்னத்தையோ ஒண்ணு பண்ணி வண்டி அப்படியே மீட்டுறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு நாள் எனக்கா ஒரு நாள் டைம் கொடுங்க. வைஷு, நீ என்னடி சொல்ற? ஒரு நாள் பொறுத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாதுமா. இன்னும் 2 ஹவர்ஸ்ல எனக்கு வண்டி வந்தாகணும். இல்லனா என்னால இன்டர்வியூக்கு போக முடியாதுமா. ஓகே இன்னும் 2 ஹவர்ஸ் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்னத்தையோ ஒண்ணு பண்ணி வண்டியை தூக்கிடுறேன். கவலை விடுங்க. இரு வர. ஏய் விடுடி, இவர்தான் ஏதோ பண்றேன்னு சொல்றாருல. அடி பாவிகளா, இன்னும் இவளுக்கு நம்மள நம்புற ஆளுகளே. இவளுக்கு முட்டாளா இருந்தாதான் நம்ம பழப்பு ஓடும். இவளுகளை எப்படியே மெயின்டைன் பண்ணாதான் நாம எப்படியே மெயின்டைன் ஆகலாம். முதல்ல இந்த பணத்தை வாங்கி கடன்கார பிரச்சனையை முடிக்கணும். முடிக்கிறேன். யாருங்க வேணும்? பவானி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க? என் பேரு வேலு. நான் உங்களுக்கு தெரிஞ்சவன் தான். அவங்கள கொஞ்சம் பார்த்து பேசணுமே. இருங்க சொல்றேன். கமிஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்களா? கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். பவர் இருக்குன்னா ஓவரா பேசாதீங்கன்னா எங்களுக்கு ஒரு டைம் வரும். அப்ப என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. மேடம் கோவப்பட்டு போன்னு சொல்லிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். மேனஸ்னா என்னன்னு தெரியாது உங்ககிட்ட. நான் எதுக்கு பேசணும்? அது இல்ல மேடம், அது வந்து வேண்டாம். உன் பேச்ச எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நீ போ. மேடம், நான் பேச வந்தது என்ன பத்தி இல்ல, என் ஃப்ரெண்டு யுகியை பத்தி. ஆமா மேடம், என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக இல்ல, அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மாதிரி. ஆனா நீங்க தான் அவனை சரியா புரிஞ்சுக்காம அவன் மேல கேஸ் கொடுத்துட்டீங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் விஷயத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் தப்பு பண்ணிட்டேனா? என் மேல இருக்கிற கோவத்துல என் பொண்ணையே கடத்திட்டு போவான். அது தப்பு இல்ல. ஆனா நான் கேஸ் கொடுத்தா அது தப்பு. அவன் உங்க பொண்ணை கடத்திருந்தா தப்பு தாங்க. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கேஸ் கொடுத்துருக்க மாட்டேன். நானே அவனை கொன்றிருப்பேன். ஆனா உண்மை அது இல்லைங்க. தப்பே பண்ணாம நல்லது நினைச்ச பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறான் பாருங்க. அதாங்க மனசு கஷ்டமா இருக்கு. சத்தியமா சொல்றேங்க, யுகி உங்க பொண்ணை கடத்தல. அவன் அந்த அளவுக்கு மோசமானவனும் இல்ல. உங்க பொண்ணு தான் வீட்டுக்கு போக வழி தெரியாம அவன் பின்னாடியே போயிருக்காங்க. அவன் எதாச்சியா தாங்க பார்த்திருக்கான். முதல்ல நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் எங்க பார்த்தான், அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றத நான் சொல்லிடுறேன். அவன் முதல்ல அவங்களை சேரோட்டோல தான் பார்த்தான். உங்க பொண்ணு விஷயத்துல ரொம்ப ஹானஸ்டாவும் மனிதாபிமானத்தோட நடந்திருக்காங்க. இதையே நீங்க தப்புன்னு சொல்றீங்க? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்க பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க. கூப்பிட்டு கேளுங்க மேடம். அவ தூங்கிட்டு இருக்கா. நான் சொல்றது 100% உண்மை. உங்களை ஸ்டேஷன்ல வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாயா உங்க பொண்ணுன்ற விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் லோன் கேட்டு வந்தது எதுக்கு தெரியுங்களா? அவன் தங்கச்சிக்காக. அவன் தங்கச்சி டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அட்மிஷன் போட்டாகணும், பணம் கிடைக்கல. அதுக்காக அவன் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. வட்டிக்கு கூட வாங்க தயாரா இருந்தான். ஆனா நீங்க உட்பட எல்லாருமே அவனுக்கு கை வச்சிட்டீங்க. கமிஷன் கொடுத்தா வேலை நடக்கும்னு நான் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்தேன். உங்களை பத்தி சரியா தெரியாம நான் தான் தப்பா பேசிட்டேன். நீங்களே சொல்லுங்க, சாரிங்கிறத தவிர உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது அவன் தப்பா பேசியிருப்பானா? கமிஷன் கொடுத்தா லோன் கிடைக்கணும்னு நம்பணும் பாருங்க, அது மட்டும்தாங்க ஒரே தப்பு. அது கூட நான் பண்ணது. மற்றபடி யுகிக்கும் அவன் ஃபேமிலிக்கும் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணவும் தெரியாது, பண்ணவும் மாட்டாங்க.
உங்க பொண்ணுக்கு அவங்க நல்லது தாங்க நினைச்சிருக்காங்க. வந்தவங்களை அப்படியே வாசலோட அமைச்சிருந்தா இன்னைக்கு உங்க பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருப்பாங்களா? அப்படியே கிடைச்சிருந்தாலும் என்ன கண்டிஷன்ல இருந்திருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? தப்பு பண்ணவங்களை தண்டிக்கலாம் மேடம், அது தப்பு இல்லை. ஆனா நல்லது பண்ணவங்கள அலைய வைக்கிறது அல வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மேடம். உங்களை தேடி வந்து இவ்வளோத்தையும் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இன்னைக்கு பெயில் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ண போறோம். நீங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணா யுகி வெளியே எடுக்கிறது கஷ்டமாயிடும். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணுக்கு நல்லது நினைச்ச பாவத்துக்கு அவனும் அவன் குடும்பமும் நிறையவே அனுபவிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் இறக்கப்பட்டதுக்காக பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல அவங்க தாங்க மாட்டாங்க மேடம். யுகி தயவு செஞ்சு விட்டுடுங்க ப்ளீஸ்.